5 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோட அண்ணனும் தேவாவும் ஒரே காலேஜ்ல படிச்சிட்டு இருப்பாங்க. அப்ப தேவா ஹீரோட அண்ணன் கீழ் ஜாதின்றதால ஆளுங்கெல்லாம் வச்சு அடிச்சு அவன் மேல பாத்ரூம் அடிச்சு விட்டுறாங்க. சோ ஹீரோவா அவனுக்கு குடிக்கிற டீல அவனுங்களுக்கே தெரியாம பாத்ரூம் அடிச்சு குடிக்க வச்சிருக்கான். இப்ப தேவா ஹீரோட மாமா வீட்டுக்கே வந்து மிரட்டிட்டு போறான். ஆனா ஹீரோக்கு பயம் இல்லாத மாதிரி காமிச்சிக்கிறான். பட் இவங்க மாமா வீட்டுல தான் இந்த பிரச்சனை நமக்கு தேவையில்லை, இதெல்லாம் விட்டுலான்னு சொல்லிட்டு சண்டை போடுறாங்க. ஆனா ஹீரோ அவனோட பயத்தை உடைச்சி இந்த ஊர் மக்கள் முன்னாடி அவனை அசிங்கப்படுத்தியே தீர்வுன்னு சொல்லிட்டு சபதம் எடுக்கிறான். அதே டைம்ல ஹீரோவை எப்படியாச்சும் பழி வாங்கணும்னு தேவாவும் முடிவு பண்றான். தென் ஹீரோ நடக்க போற எலெக்ஷன்ல தேவாவை எப்படியாச்சும் கேவலமா தோக்கடிக்கணும்னு நினைச்சு ஊர்ல இருக்க யார்கிட்டயாச்சும் கேட்டு பாக்குறான். பட் யாருமே பயந்து ஒத்துக்க மாட்டாங்க. அப்ப தேவா கூட வேலை செஞ்சவர் வேற கேஸ்டா இருப்பாரு. ஒரு நாள் அசிங்கப்படுத்தி இருப்பாங்க. அவர்கிட்ட பேசி இந்த எலெக்ஷன்ல நீங்க நின்னு ஜெயிக்கிறீங்க, கண்டிப்பா இன்னைக்கு ஒரு மாற்றம் நடக்கும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவரை ஒத்துக்கிட்டு தேவாக்கு எதிராக நாமினேஷன் பண்றாரு. பட் இதுவே பெரிய பிரச்சனை ஆகி ஹீரோட மாமாவை ஆக்சிடென்ட் பண்ணிடுறாங்க. அதுக்காக அவன் அண்ணன் ஊர்ல இருந்தே வந்துடுறான். ஏன்டா இப்படி பண்றேன்னு சொல்லிட்டு தம்பியை போட்டு அடிக்கிறாரு. அப்பதான் அவங்க அத்தை உன்னோட அப்பாவை கொண்டா சும்மா இருப்பானான்னு சொல்லிட்டு அப்பதான் உண்மையே சொல்றாங்க. ஆக்சுவலா அவங்க அப்பா ஊருக்கு கிளம்பும் போது அந்த 1 ஏக்கர் தராதவனை கொலை பண்ணலாம்னு சொல்லிட்டு துரத்திட்டு போறாங்க. அப்ப அவங்க அப்பா எவ்வளவு தடுக்க பாக்குறாரு, ஆனா அவனை போட்டு தள்ளிடுறாங்க. அப்ப கூட இருந்த இவரையும் போட்டு தள்ளிடுறாங்க. இதை கேட்டதுமே ஹீரோட அண்ணன் உன்னோட வழியே நீ பாத்துட்டு போன்னு சொல்லிட்டு ஹீரோவை விட்டுறாரு. பட் தேவா என்ன சொன்னாலுமே ஊர் மக்கள் கடைசியில பணத்துக்காக தான் ஓட்டு போடுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இருக்க எல்லா பணத்தையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுறான். அப்பதான் ஹீரோ வந்து கொடுத்ததெல்லாம் உன் பணம் தான், ஆனா என் பேரை சொல்லி தான் ஓட்டு போட சொல்லியிருக்காங்கன்ற உண்மையை சொல்றான். ஆக்சுவலா ஹீரோ தேவாவோட கட்சி ஆபீஸ்ல வேலை செய்யும் போது எல்லாரையும் கரெக்ட் பண்ணி வச்சிருப்பா. இப்ப அவனுக்காக வேலை செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப இதை கேட்டதுமே கோவப்பட்டு ஹீரோவையும் எலெக்ஷன் நின்னவரையும் அடிச்சு அவங்க இடத்துக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. ஆனா ஹீரோ அவங்க எல்லாரும் அடிச்சு போட்டு தேவாவை மட்டும் விட்டுட்டு எங்க அப்பாவை கொண்டதுக்கு கண்டிப்பா உன்னை கொன்னே தீரணும், ஆனா நான் உனக்கு பவரே இல்லாம இந்த ஊர்ல நீ எல்லாரும் முன்னாடி அசிங்கப்பட்டு கேவலமா வாழணும், அதை நான் பார்க்க ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு விட்டு போறான்.